ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2016ல ரிலீஸ் ஆன த லைம் ஹவுஸ் கோலம்ன்ற ஒரு சைக்கோ சீரியல் கில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா லைம் ஹவுஸ்ன்றது லண்டன்ல இருக்க ஒரு ஊருங்க. அப்புறம் படத்தோட கதை ஆரம்பிக்கிறது 1880s டைமிங்ல. அந்த டைமிங்ல லைம் ஹவுஸ்ல ரொம்பவே கொடூரமா பல தொடர் கொலைகள் நடக்குது. எந்த அளவு கொடூரம்னா போலீஸ்காரங்களாலே கொலை பண்ணப்பட்ட பாடியை பார்க்க முடியலன்னா பாத்துக்கோங்களேன். கொலைகாரன் கொலை பண்ற ஆளுங்களை அந்த அளவு நாஸ்தி பண்றான். ஓகே, ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கேஸை இந்த ஊர் போலீஸால சால்வ் பண்ணவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சோ கேஸ சால்வ் பண்றதுக்கு வெளியூர்ல இருந்து ஒரு இன்ஸ்பெக்டரை வர வைக்கிறாங்க. அவரோட தேடுதல் வேட்டையில ஒரு மிகப்பெரிய பஸ்ஸில் மாட்டுது. அது மூலமா மர்டர் கேஸ்ல குற்றவாளிகளா இவங்க 4 பேர் இருக்கதா வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஒரு 4 பேரோட பேர் மாட்ட கேஸ இன்னும் டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணி கொலைகாரன் இந்த 4 பேர்ல ஒரு ஆள் தானா, அப்படி இருந்தா அது யாரு அப்படின்றத வேற 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 லெவல் ட்விஸ்டோட இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட கதை. வாங்கலாம் 4ல யார் இந்த நச்சு தேலு படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா எடுத்ததும் ஒரு இழவை கொட்டிடுறானுங்க. ஹீரோயினை காட்டுறாங்க. காலங்காத்தால ஹீரோயின் அவ ஹஸ்பண்டோட ரூமுக்கு போறப்போ அங்க ஹீரோயினோட ஹஸ்பண்டான ஜான்ன்ற ஒருத்தவர் பெட்ல பொன்னமா கிடக்குறாரு. இந்த வீட்டுல ஹீரோயின் ஜான் மட்டும் இல்லாம ஒரு வேலைக்காரியும் இருக்கா. ஹீரோயின் ஜானோட பாடியை பார்த்ததோட இங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல கேஸ விசாரிக்கிறதுக்கு ஹீரோயின் வீட்டுக்கு ஒரு கான்ஸ்டபிள் வராரு. கான்ஸ்டபிளோட விசாரணையில ஜான் பாய்சன் குடிச்சதுனாலதான் இறந்து போயிருக்காருன்றது தெரிஞ்சு போச்சு. பிளஸ் ஜான் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் போல. இப்ப அவர் சாகறதுக்கு முன்னாலேயே அவர் எழுதின ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் நெருப்புல தூக்கி போட்டு எரிச்சிட்டாரு. எந்த டிப்ரெஷன்ல இப்படி எல்லாம் பண்ணாரோ தெரியல. இத பத்தி கான்ஸ்டபிளும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கும் போதே கிச்சன்ல இருந்து கான்ஸ்டபிள் கிட்ட வந்த வேலைக்காரி எனக்கு இது கிச்சன்ல கிடைச்சதுன்னு ஒரு பாய்சன் பாட்டில் எடுத்து கான்ஸ்டபிள் கிட்ட கொடுக்குறா. நைட்டு ஜான் குடிக்கிற ட்ரிங்க்ல இந்த பாய்சன் கலந்ததுனால தான் அவர் இறந்திருக்காரு. டெய்லியும் நைட்டு ஜான் குடிக்கிற ட்ரிங்க ஹீரோயின் தான் ரெடி பண்ணுவா போல. இத வேலைக்காரியே கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டு அது கூடவே ஐயோ நான் இப்படி சொல்லிட்டேன்றதுக்காக புருஷனை கொலை பண்ண எங்க ஓனர் தான் அதுல விஷங்கள் தாங்கன்னு நினைச்சுக்க போறீங்க. அந்த அளவுக்குலாம் எங்க ஓனர் கெட்டவங்க இல்லங்க. என்ன நேத்து அவங்களுக்கும் ஜானுக்கும் சண்டை வந்துச்சு. இதுக்காகவா ஒரு பொண்டாட்டி புருஷனை கொலை பண்ணிட போறாங்க அப்படின்னு ஸ்கூல்ல குட்டி குழந்தைங்கள மிஸ் கிட்ட போட்டு விடும்ல, அந்த மாதிரி வேலைக்காரி ஹீரோயினை கான்ஸ்டபிள் கிட்ட கோத்து விடுறா. அடி நாசமா போனவளே, உனக்கு நான் என்னடி பண்ண, ஏன்டி என் மேல இவ்வளவு வன்மோ அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆனாலும் எவிடன்ஸ் எல்லாம் ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டா இருக்குல்ல. சோ ஹீரோயின் தான் ஜான கொலை பண்ண கொலைகாரின்னு கான்ஸ்டபிள் ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. இதுக்கு அடுத்த சீன்ல லண்டன்ல இருக்க லைம் ஹவுஸ்ன்ற ஊர்ல 1880sல கதை நடந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு போட்டு காட்டுறாங்க. ஒரு குதிரை வண்டியில 2 இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தவர் இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் தான். இந்த ஊர்ல இப்ப ரீசெண்டா சீரியல் கொலைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த கேஸ் ஹேண்டில் பண்றவர் இவர்தான். இதுக்கு மேல கேஸ் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லி கேஸ சால்வ் பண்றதுக்கு வெளியூர்ல இருந்து வேற ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் தாங்க படத்தோட ஹீரோ. இப்ப கதை நடக்கிறது 1880ல. ஆனா இதுக்கு முன்னாலேயே 1811ல இதே மாதிரி ஒரு சீரியல் கொலை இந்த ஊர்ல நடந்திருக்கு. அந்த கேஸோட பேரை ஹைவே கில்லிங்னு சொல்லுவாங்களாம். அந்த கேஸ்ல கொலைகாரனெல்லாம் கண்டுபிடிச்சு தண்டனைலாம் கொடுத்துட்டாங்க. அந்த கேஸ பத்தி ஹீரோவுக்கு தெரியும்ன்றதுனால அதை கூட அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிக்கிட்டு இப்ப இந்த 2 பேரும் சீரியல் கொலைகாரனால ஒரு ஃபேமிலியே கொலை பண்ணப்பட்டிருக்கு. அந்த மர்டர் சீனுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸ்பாட்டுக்கு வெளியே எக்கச்சக்கமான ரிப்போர்ட்டர்ஸ். சரி இவங்களெல்லாம் மீறி இன்ஸ்பெக்டர் நம்மள உள்ள கூட்டிட்டு போயிடுவாருன்னு ஹீரோ நினைச்சா அந்த ஆள் குத்தாம் பாருங்க கோழிக்கறி. இன்னைய தேதி வரைக்கும் இந்த ஊர்ல நடந்த சீரியல் கொலையை இன்ஸ்பெக்டர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப என்னடான்னா அந்த கேஸுக்கு இவருக்கும் சம்பந்தமே இல்லையா. இனிமேல் ஹீரோ தான் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண போறாரு. கேஸ் சம்பந்தமா எது கேட்கறதா இருந்தாலும் ஹீரோவை கேட்டுக்கோங்க அப்படின்னு ஹீரோவை மாட்டி விட்டுட்டு அந்த ஆள் நேக்கா கலந்துக்கிறான். அட பரிசுத்த பைத்தியம், உன்னை நம்பி வந்தோம் பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டத்தை கடந்து ஹீரோ மர்டர் நடந்த வீட்டுக்குள்ள போறாரு. ஹீரோவோட ஹிஸ்டரியிலேயே இப்பதான் முதல் முறையா ஹீரோ ஒரு மர்டர் கேஸ கையில எடுத்திருக்காரு. சோ எப்படியாவது இதை நல்லபடியா முடிக்கணும்னு ஹீரோவுக்கு ஒரு எண்ணம். ஹீரோ வீட்டுக்குள்ள போனதும் ஹீரோயினோட கேஸ்ல ஒரு கான்ஸ்டபிள பாத்துருந்தோமே, அவன் தான் ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல எந்தெந்த இடத்துல பாடி கிடைச்சதுன்னு காட்டுறான். இங்க இறந்து போயிருக்கிறது 1 2 3 4 5 பேர். வீட்டோட ஓனர், அவரோட பொண்டாட்டி, வீட்டு வேலைக்காரி, அப்புறம் ஓனரோட 2 பசங்க. இதுல கொடுமையின் கொடுமை என்னன்னா கில்லரால கொலை பண்ணப்பட்ட 5 பேரோட மூஞ்சில ஒருத்தவங்க மூஞ்ச கூட பார்க்க முடியல. எல்லாரோட மூஞ்சியையும் கில்லர் செதச்சு வச்சிருக்கான். அவ்வளோ ஏன் ஹீரோ கான்ஸ்டபிள் 2 பேரும் போலீஸ் தானே, அவங்க வேலையில எவ்வளவு கொலைய பார்த்திருப்பாங்க. அவங்களாலேயே பாடியை பார்த்து சகிச்சுக்க முடியலன்னா பாத்துக்கோங்களேன். இது இல்லாம கில்லர் கொலை பண்ணிட்டு இங்க இருந்து போறதுக்கு முன்னால கொலை பண்ணவங்களோட ரத்தத்தாலேயே செவுத்துல பிரெஞ்சு கவிதை ஒண்ணு எழுதிருக்கான். அதுக்கான அர்த்தம் தப்பு பண்றவங்களை விட அந்த தப்ப பார்த்துட்டு தப்ப தடுக்காம சும்மா இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் தண்டனை அதிகம்னு கில்லர் எழுதி வச்சிருக்கான். அது மூலமா அவன் என்ன சொல்ல வரான்லாம் தெரியல. இப்படி இந்த இடத்துல விசாரணையை முடிச்சிட்டு அடுத்து ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ண போற கேஸுக்கு அவருக்கு அசிஸ்டண்டா ஒரு ஆள் வேணும்ல. லைம் ஹவுஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே கொஞ்சம் கருத்துள்ள ஆள்னா நம்ம ஒரு கான்ஸ்டபிள பாத்திருந்தோமே அவர் தான். சோ ஹீரோ அவரையே அசிஸ்டண்டா எடுத்துக்கிறாரு. கான்ஸ்டபிள் ஹீரோட ரூமுக்கு வரப்போ ஹீரோ நிறைய போட்டோஸ் ஒட்டி வச்சு பாத்துட்டு இருக்காரு. இது எல்லாமே சீரியல் கொலைகாரனால கொலை பண்ணப்பட்ட ஆளுங்களோட போட்டோஸ். சோ இப்ப கில்லரால ஒரு ஃபேமிலி கொலை பண்ணப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா, அது கில்லரோட முதல் சம்பவம் இல்ல. இதுக்கு முன்னாலேயே அவன் 2 ப்ராஸ்டியூட்ஸ், அதுக்கப்புறம் நல்லா படிச்ச ஒரு வயசான ஆளு, அவங்க 3 பேருக்கு அப்புறம் தான் இந்த ஃபேமிலியை கொலை பண்ணிருக்கான். கில்லர் கொலை பண்றதுக்காக சூஸ் பண்ண ஆளுங்களெல்லாம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 2 பொண்ணுங்க, அதுலயே அவங்க ப்ராஸ்டியூட்ஸ், 3வது படிச்ச வயசான ஒரு ஆளு, 4வது இந்த ஃபேமிலி, அதுல சின்ன
சின்ன பசங்க உட்பட இருக்காங்க. சோ கில்லர் இந்த வயசு வித்தியாசம், பாலினம் இதெல்லாம் பார்க்க மாட்டான். கண்ட மேனிக்கு ஆளுங்களை சூஸ் பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்கான். எது எப்படியோ ஹீரோவுக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, இந்த கேஸை எந்த கொம்மனாலையும் சால்வ் பண்ண முடியாது. அந்த காரணத்துக்கு தான் எங்க கேஸை கிடப்பிலேயே போட்டு கொலைகாரனை கண்டுபிடிக்கலன்னு நம்மள லெஃப்ட் ரைட் வாங்கிட போறானுங்கன்ட்டு ஏற்கனவே கேஸை விசாரிச்சிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் கேஸ்ல இருந்து விலகி ஹீரோவை உள்ள இழுத்து விட்டாரு. இது திட்டமிடப்பட்ட சதினாலும் ஹீரோ அவரோட முயற்சியை கைவிடுற மாதிரியே இல்ல. எப்படியாவது கொலைகாரனை கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மர்டர் நடந்த வீட்டுல கில்லர் எழுதி வச்சிருக்க பிரெஞ்சு கவிதையை ஹீரோ பார்த்தாருல்ல, அதை இப்ப நினைச்சு பாக்குறப்பதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இதே கவிதைய தாமஸ் டி குவன்சின்ற ஒரு ஆத்தர் எழுதின புக்ல ஏற்கனவே ஹீரோ பார்த்திருப்பாரு. ஹீரோவை முதல்ல இன்ட்ரோ பண்ணும்போது கூட 1811 இந்த ஊர்ல ஒரு சீரியல் கொலை நடந்துச்சு. அதோட பேரு ஹைவே கில்லிங்னு சொல்லியிருந்தாங்களே. அந்த கேஸ்ல கொலைகாரம் மாட்டினதுக்கு அப்புறம் அவன் பண்ண கொலைய ஒரு பெரிய ஆர்ட்டாகவும் அதை செதுக்கின கொலைகாரம் ஒரு ஆர்டிஸ்ட்ன்ற மாதிரியும் தாமஸ் அந்த புக்ல மென்ஷன் பண்ணிருப்பாரு. அதே புக்ல இருக்க கவிதையை கில்லர் குறிப்பிட்டிருக்கானா, இவனும் பழைய கொலைகார மாதிரியே கொலை பண்ணி எல்லாரும் இவனை ஆர்டிஸ்டா நினைக்கணும்ன்றதுக்காக இதை பண்ணிருக்கான். இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ கான்ஸ்டபிளோட சேர்ந்து லைப்ரரிக்கு போய் அங்க தாமஸ் டிக்வான்சி எழுதின புக் எடுத்து படிச்சா அங்க ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட். ஏன்னா ஏற்கனவே ஹீரோவுக்கு முன்னால கில்லர் இந்த புக் எடுத்து படிச்சிருக்கான். அது எப்படி ஹீரோவுக்கு தெரியுதுன்னா, அந்த புக்கோட நிறைய பேஜ்ல கில்லர் அவன் கைப்பட அவன் இது வரைக்கும் என்னென்ன கொலை பண்ணானோ அந்த கொலையெல்லாம் எந்த டேட்ல பண்ணா எப்படி எல்லாம் பண்ணான்றத அனுபவிச்சு எழுதிருக்கான். கூடவே கில்லர் அவனோட பேரை கோலம்னு மென்ஷன் பண்ணிருக்கான். உடனே லைப்ரரியோட மேனேஜர் கிட்ட போன ஹீரோ இந்த புக்கை கடைசியா யார் எடுத்துட்டு போனதுன்னு விசாரிக்க, இன்ஸ்பெக்டர் இது ரீடிங் ரூம், புக்கெல்லாம் யாரும் எடுத்துட்டு போக முடியாது, இங்கே படிச்சுட்டு இங்கே வச்சுட்டு போயிடுவாங்க, அதுவும் யாரு என்ன புக்கு படிச்சாங்கன்னு கூட நமக்கு தெரியாது இப்படின்னு மேனேஜர் சொல்றாரு. யோ மாமியார் வீட்டு மாங்கொட்ட, என்னையா இப்படி செக் வைக்கிற? சரி அதை விடு, கில்லர் புக்ல எழுதிருக்கிறதெல்லாம் பார்த்தா அவன் கடைசியா செப்டம்பர் 24 தான் புக் எடுத்த மாதிரி தெரியுது. அன்னைய டேட்ல ரீடிங் ரூம்ல யார் யார் இருந்தாங்கன்னாச்சும் கொஞ்சம் சொல்ல அப்படின்னு ஹீரோ கேட்டதும் மேனேஜர் அன்னைய தேதியோட அட்டெண்டன்ஸ் எடுத்து பாக்குறாரு. அதுல 4 பேர் ரீடிங் ரூம்ல இருந்ததா இருக்கு. இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த 4 பேர்ல ஒரு ஆள் ஓப்பனிங்ல விஷம் குடிச்சு ஜான்ன்ற ஒருத்தன் செத்தானே அவனோட பேர் இருக்கு. அப்புறம் நாடகத்துல எல்லாம் ஃபேமஸ் ஆக்டரா இருக்க டான் லீனோன்ற ஒருத்தனோட பேரும் இருக்கு. இதுல ஹீரோவோட சந்தேகம் மொத்தமும் ஜான் மேலதான் திரும்புது. ஒருவேளை ஜான் தான் கோலமன்ற கில்லரா இருந்து அது தெரிஞ்ச யாரோ அவனுக்கு பாய்சன் கொடுத்து கொலை பண்ணிருந்தா இனிமேல இந்த ஊர் ஆளுங்க கோலமன் நினைச்சு பயப்படவே தேவையில்லையே. சோ அத பத்தி விசாரிக்கிறதுக்கு ஜான நீ தான் கொலை பண்ணன்னு அரெஸ்ட் பண்ண ஹீரோயினோட கேஸ் இன்னைக்கு தான் கோர்ட்டுக்கு வருது. கேஸ் நடக்க போற இடத்துக்கு ஹீரோவும் கூட்டத்தோட கூட்டமா போய் நிக்கிறாரு. ஹீரோயினோட எதிர்த்தரப்பு லாயர் கோர்ட்ல ஹீரோயின் நிக்க வச்சு நாக்கு புடுக்கிற மாதிரி கேள்வி கேட்கறாப்புல. ஹீரோயினும் சொல்றா, ஏங்க என் புருஷன் சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தாருங்க, அது சரியா போல, அதனால எப்பவுமே ஒரு டிப்ரெஷன்ல தான் இருப்பாரு, அந்த காரணத்தினால அவரே கூட விஷம் குடிச்சு செத்துக்கலாங்க, நான் என் புருஷனை கொலை பண்ணலங்க அப்படின்னு ஹீரோயின் சொன்னாலும் சும்மா கதை கொடுக்காதரி, நாங்க ஏற்கனவே உன் புருஷன் சாகிறதுக்கு முன்னால எங்கெங்கெல்லாம் போனா யார் யார்கிட்ட பேசினான்றதெல்லாம் விசாரிச்சிட்டோம். உன் புருஷன் கிட்ட பேசின எல்லாரும் துளி கூட அவன் டிப்ரெஷன்ல இருந்ததா சொல்லல, நீ மட்டும்தான் அதை சொல்ற. அதோட நாங்க உன் பாஸ்ட் வாழ்க்கையில நோண்டி பார்த்தோம், என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு, சின்ன வயசுல நீயும் உன்னோட அம்மாவும் கப்பல்ல இருக்க மாலுமிகளுக்கு சாக்ஸ் தச்சு கொடுக்குற வேலையை தானே பாத்தீங்க, அப்படி நிறைய ஆம்பளைங்களோட தொடர்பு வச்சிருந்தியாமே அப்படின்னு லாயர் பொசுக்குன்னு ஹீரோயினை அசிங்கப்படுத்திடுறாரு. இதுக்கு ஹீரோயினே அவளோட சின்ன வயசு பிளாஷ்பேக்க அவளே கோர்ட்ல சொல்றா. லாயர் சொன்ன மாதிரி ஹீரோயின் அவளோட அம்மா 2 பேரும் கப்பல் மாலுமிகளுக்கு சாக்ஸ் தச்சு கொடுத்ததெல்லாம் உண்மைதான். அப்படி ஒரு நாள் அம்மா தச்சு கொடுத்த சாக்ஸ கப்பல் மாலுமிகளுக்கு கொடுக்கறதுக்காக ஹீரோயின் போறப்போ அன்னைக்கெல்லாம் அவளுக்கு வெறும் 12 வயசு. அப்ப அங்க கும்பலா இருந்த மாலுமிங்க, ஏமா இந்த வயசுலயும் பார்க்க அழகா இருக்க, நல்லா பேசுற, நீ ஏமா நாடகத்துல நடிக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கானுங்க. ஹீரோயினுக்கும் நடிகை ஆகணும்னு ஆசை. சோ நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஆக்ட்ரஸ் ஆயிடுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் மாலுமிகள்ல ஒருத்தவன், உனக்கு எப்படி நடிக்கணும்னு நான் சொல்லி தரேன், என் கூட வான்னு ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துகிட்டான். அதை முடிச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே ஹீரோயினோட அம்மாவுக்கு மேட்டர் தெரிஞ்சு போச்சு. ஏண்டி சீக்கு வந்த சில்வண்டு, நான் அவங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஆம்பளைங்களை பார்த்தா தள்ளி நில்ல, அவனுங்க பக்கத்துல போகாதன்னு, இப்ப எவனோ ஒருத்தவன் மேல கை வச்சிட்டானாமே, நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டல்ல அப்படின்னு எவனோ பண்ண தப்புக்கு ஹீரோயினோட அம்மா இவளுக்கு சூடு வச்சிருக்காங்க. இதை ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே, நீயே ஒரு கொலை குற்றவாளி, உன் மேல என்னமோ எல்லாருக்கும் பரிதாபம் மாதிரி ஒரு கதை சொல்லிட்டு இருக்க, கதையை நிறுத்துறேன்னு ஹீரோயின் ஆஃப் பண்ண ஜட்ஜு கோர்ட்டை தள்ளி வச்சிடுறாரு. மக்களோட மக்களா நின்னு ஹீரோவும் இந்த கதையை கேட்டுட்டு இருந்தாரு இல்லையா, அவருக்குமே சே பாவண்டா இந்த பொண்ணுன்னு ஹீரோயின் மேல ஒரு வருத்தம். அப்படியே அடுத்த சீன்ல செப்டம்பர் 24 அன்னைக்கு லைப்ரரிக்கு 4 பேர் வந்தானுங்களே, இந்த 4 பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் கொலைகாரனா இருப்பான்னு ஹீரோ கணிச்சிட்டாரு. அவனுங்க 4 பேரோட ஹேண்ட் ரைட்டிங்கும் வச்சு புக்ல யார் இது எழுதுனதுன்னு கண்டுபிடிக்க நினைச்ச ஹீரோ 4 பேரோட ஹேண்ட் ரைட்டிங் எடுத்துட்டு வர சொல்லி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிருப்பாரு. ஆனா ஓப்பனிங்லேயே தான் நம்ம பார்த்தோமே, ஜான் எழுதின எல்லாத்தையும் ஜான் சாகிறதுக்கு முன்னால அந்த ஆளே எரிச்சிட்டாரு. அதனால அவரோட கையெழுத்து கிடைக்கல. இருந்தாலும் அவரோட ஒரே ஒரு போட்டோ மட்டும் கிடைச்சதுன்னு கான்ஸ்டபிள் அதை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்க, சரி மீதி 3 பேரோட கதை என்னன்னு பாருன்னு சொல்லிட்டு கிடைச்ச போட்டோவை இவங்க தான் சஸ்பெக்ட்னு ஹீரோ சில போட்டோஸை வச்சிருக்காரு. அது கூடவே இந்த போட்டோவையும் வச்சுட்டு கில்லர் தாமஸ் டி குவான்சியோட புக்ல எழுதின அவனோட கதையை படிக்க ஆரம்பிக்கிறாரு. கில்லரோட முதல் பயணம் ஆரம்பிச்சது செப்டம்பர் 5, 1880. இப்போதைக்கு ஹீரோ ஜான் தானே கில்லரா இருப்பான்னு சந்தேகப்படுறாரு. சோ கதையை படிக்கும் போதே இவன் அந்த கொலையை பண்ணா எப்படி இருக்கும்
இருக்கும்னு ஹீரோ இமேஜினேஷன்லயே கதையை படிச்சிட்டு இருக்காரு. 1811 ஹைவே கில்லிங் கேஸ்ல கொலைகாரனா இருந்தால் ஒட்டுமொத்த ஃபேமிலியவே கொலை பண்ணிருப்பான். அதத்தான் தாமஸ் டி குவன்சி அவரோட புக்ல ஒரு ஆர்ட்னு மென்ஷன் பண்ணிருப்பாரு. சோ அதை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்ட கில்லர் நானும் அவரை மாதிரியே ஒரு ஆர்ட்டை கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லி செகண்ட் ஹேண்ட் கிளாத்ஸ் எல்லாம் விக்கிற ஒரு ஃபேமிலி தங்கி இருக்க வீட்டுக்கு கில்லர் போயிருக்கான். ஆனா அதுதானே கில்லரோட ஃபர்ஸ்ட் மிஷன். சோ எடுத்ததுமே ஒரு ஃபேமிலியை கொலை பண்ற அளவுக்கு கில்லருக்கு தைரியம் இல்ல. அதனால அப்போதைக்கு அந்த ஃபேமிலி எதுவும் பண்ணாம வெளியே வந்த கில்லர் சரி 4-5 பேர் இருக்க ஒரு ஃபேமிலியை கொலை பண்றதுக்கு முன்னால ஒரு ஆளை கொலை பண்ணி சாம்பிள் பார்த்துப்போம் அப்படின்னு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு பிராஸ்டியூட்டை பார்த்துட்டு அவ கூட ரூம்ல ஜில்ஜங் செக் பண்றதா சொல்லி அந்த பொண்ணை உள்ள கூட்டிட்டு போயிட்டு அவ சரக்க போட்டுட்டு இருக்கும் போதே கில்லர் மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து அந்த பொண்ணை சராமரியா குத்தி கிழிச்சிட்டு அவ கண்ணு ரெண்டையும் கையோட நோண்டி எடுத்துட்டு வந்திருக்கான். இதுதான் கில்லரோட முதல் கொலை. இத புக்ல இருந்து படிச்ச ஹீரோ அடுத்து போய் நிக்கிறது ஜெயில இருக்க ஹீரோயின் கிட்ட. ஜான் கொலைகாரனா இருக்கும் பட்சத்தில் ஜானோட பொண்டாட்டியான ஹீரோயினுக்கு தானே அவனை பத்தி நிறைய விஷயம் தெரியும். சோ அதை விசாரிக்கிறதுக்காக போன ஹீரோ முதல்ல நீங்க எதுக்காக உங்க புருஷனுக்கு விஷம் வச்சீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதும் சொப்பா நான் எத்தனை பேர்ட்டங்க சொல்றது என் புருஷனுக்கு நான் விஷம் வைக்கலங்க, நீங்க இதையே தான் பேச போறீங்கன்னா தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு ஹீரோயின் கொதிக்கிறா. எம்மா நான் உன் கேஸ விசாரிக்க வரலமா, அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் விசாரிக்க வந்தது வேற ஒரு கேஸ பத்தி. உன் புருஷன் ஒரு சீரியல் கில்லரா இருப்பானோன்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. அவன் மண்ண கொலை எல்லாத்தையும் ஒரு புக்ல எழுதிருக்கான். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் நான் உன்கிட்ட வந்திருக்கேன். நீயே யோசிச்சு பாரு, உன் புருஷன் ஒரு கொலைகாரனா இருந்து அவனுக்கு நீ விஷம் கொடுத்து கொலை பண்ணிருந்தானா நீ ஒரு கொலைகாரனை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி உனக்கு தண்டனையே கொடுக்க மாட்டாங்க. அதை மீறி கொடுத்தாலும் கம்மியா தான் கொடுப்பாங்க. ஒரு விதத்துல உன்னை காப்பாத்துறதுக்காகவும் தான் நான் இதை விசாரிக்கிறேன். சோ நீ உன் புருஷன் கிட்ட எப்படி பேசி பழகுன, அவன் எப்படிப்பட்ட ஆள், இதெல்லாம் கொஞ்சம் சொல்ல அப்படின்னு ஹீரோ கேட்டதும் ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறா. சின்ன வயசுல ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை கொட்டுமைப்படுத்திட்டு இருந்தாங்க இல்லையா. ஹீரோயினுக்கு 16 வயசு வந்ததும் அவங்க கடுமையான ஒரு நோயினால பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. அடுத்து இருக்க இடம் இல்லாம போக வழி தெரியாம எங்கெங்கயோ சுத்திட்டு இருந்த ஹீரோயின் இவளுக்கு தான் சின்ன வயசுல இருந்தே ஆக்ட்ரஸ் ஆகணும்ன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால ரோடா சுத்திட்டு இருந்தவ ஒரு நாள் நைட் ஒரு நாடக கம்பெனில நாடகம் நடக்கிறத பார்த்துட்டு அதுக்குள்ள போயிருக்கா. முதல்ல ஆவ்லின்ற ஒரு பொண்ணு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதும் அடுத்து டான் லீனோன்ற ஒரு ஃபேமஸான ஆக்டர் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ பண்ணிருக்காரு. ஹீரோயினுக்கு டான் லீனோனா உயிர், தீவிர ரசிகை. கன்சிமிட்டாம ஷோ பார்த்து முடிச்ச ஹீரோயின் அடுத்து இந்த தியேட்டரோட மேனேஜர் கிட்ட எனக்கு இங்க ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்கா. இங்க டான் லீனோ தான் மெயினான ஆளு. சோ மேனேஜர் ஹீரோயினை டான் லீனோ கிட்ட கூட்டிட்டு போய் ஹீரோயின் அறிமுகப்படுத்தினதும் ஹீரோயின் பேசுற விதம் அவளோட நடவடிக்கை எல்லாம் டான் லீனோவுக்கு பிடிச்சிருக்கு. சோ அவனும் ஹீரோயினை ஒரு சின்ன வேலைக்கு சேர்த்துக்கிறான். இதுல ஆவ்லின்ற பொண்ணுக்கு அல்லு இல்ல. எங்க இந்த பொண்ணு வேலைக்கு சேர்ந்து நாளைக்கு நம்ம கூடவே கெடுத்துற போறாளோ அப்படின்னு பயந்தவ அவ என்னைக்கு ஹீரோயினை பார்த்தாலும் அன்னையில இருந்து எப்ப பார்த்தாலும் ஹீரோயினை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பா. இதையும் மீறி ஹீரோயின் வேலைக்கு சேர்ந்துடுறா. இந்த கதை ஓடிட்டு இருக்கும் போதே பிரசன்ட்ல ஹீரோயினை கோர்ட்ல நிறுத்துறாங்க. அங்கேயும் டான் லீனோ ஹீரோயினை வேலைக்கு சேர்த்தானே. சோ உனக்கும் டான் லீனோவுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் கேட்க மறுபடியும் பிளாஷ்பேக் கண்டினியூ ஆகுது. டான் லீனோ ஹீரோயினை வேலைக்கு சேர்த்ததோட மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் ஒரு அன்பான ஆதரவான நல்ல ஒரு நண்பனா ஹீரோயின் கூடவே டிராவல் பண்ணிருக்கான். ஹீரோயினுக்கு புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால ஹீரோயினை லைப்ரரிக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு உன் இஷ்டம், நீ என்ன புக் வேணா எடுத்து படி, என்ன மீறி உன்னை எவன் கேட்க போறான் அப்படின்னு ஹீரோயினுக்கு பலதரப்பட்ட சப்போர்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு ஹீரோயின் கோர்ட்ல சொல்ல, அப்படியா ஆமா நீ உன்னோட உயிர் நண்பன் ஒருத்தவனை சொல்றியே, அந்த டான் லீனோவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால என்ன ஆச்சு தெரியுமா? நம்ம ஊர்ல நடக்கிற சீரியல் கொலை சம்பந்தமா டான் லீனோ மேல சந்தேகப்பட்டு போலீஸ்காரங்க அவனை கூட்டிட்டு போயிட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவனை நீ நண்பனா வச்சிருக்க. அப்படி இருக்கப்போ நீயே ஏன் உன் புருஷனுக்கு பாய்சன் கொடுத்து கொலை பண்ணிருக்க கூடாது இப்படின்னு லாயர் மிகப்பெரிய குண்டு ஒண்ணு தூக்கி போடுறாரு. இது ஹீரோவுக்கே புதுசு. கேஸை இப்ப ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறதே ஹீரோ தானே. அவருக்கே இதுக்கு முன்னால இந்த கேஸ் சம்பந்தமா டான் லீனோவை கூட்டிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்கன்றது தெரியாது, எந்த பேப்பர்லயுமே மென்ஷன் பண்ணல. சோ இதுல வெறியாகி பழைய இன்ஸ்பெக்டர் கிட்ட போன ஹீரோ, ஏண்டா டிஎன்ஏ இல்லாத திருஷ்டி பொம்மை, இந்த விஷயம் எல்லாம் என்கிட்ட சொல்லணுமா இல்லையாடா, ஏண்டா என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்கன்னு கத்துன்னு கத்துறாரு. பட் பழைய இன்ஸ்பெக்டர் ஹீரோவை கண்டுக்கவே இல்ல. நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் இந்த கேஸ் உன்னோடது, இது சம்பந்தமா என்கிட்ட வரக்கூடாதுன்னு. அப்புறம் மீண்டும் மீண்டும் என்கிட்டே வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம், எதா இருந்தாலும் நீயே பாத்துக்கப்போ அப்படின்னு அவன் ஹீரோவை அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் கான்ஸ்டபிளுமா சேர்ந்து எதுக்காக டான் லீனோவை கூட்டிட்டு போயிட்டு கேள்வி கேட்டாங்கன்றத என்கொயரி பண்ண, அது பெரிய மேட்டர்லாம் இல்ல. டான் லீனோ எப்பவுமே நாடகத்துல லேடி கெட்ட போட்டு நடிக்கிறது தான் வழக்கம். அப்படி கெட்ட போடுறப்போ அவர் என்னென்ன ட்ரெஸ் போடுறாரோ கொஞ்ச நாள்லயே அந்த ட்ரெஸ் செகண்ட் ஹேண்ட் கிளாத் ஷாப்ல வித்துருவாரு. அப்படி அவர் வித்த ட்ரெஸ் ஒரு ப்ராஸ்டியூட் வாங்கி போட்டுட்டு இருந்திருக்கா. அந்த ப்ராஸ்டியூட்டை தான் கில்லர் கொலை பண்ணிருக்கான். இதுக்காக தான் டான் லீனோவை கூட்டிட்டு போயிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. பட் நான் ட்ரெஸ் வித்துட்டேன், அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு டான் லீனோ ஆதாரத்தை காட்டினதும் அவர் மேல சந்தேகம் இல்லைன்னு அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னமும் ஹீரோயினுக்கும் ஜானுக்கும் எப்படி கனெக்ஷன் ஆச்சுன்றத ஹீரோ தெரிஞ்சுக்கல. சோ அதை தெரிஞ்சுக்க மறுபடியும் ஹீரோயின் இருக்க ஜெயிலுக்கு போன ஹீரோ, ரொம்ப சாரிமா, இவனுங்க டான் லீனோவை கூட்டிட்டு போயிட்டு கேள்வி கேட்டதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, அதெல்லாம் நான் வரதுக்கு முன்னாலேயே நடந்த ஒண்ணு. சோ அதை நான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன்னு என் மேல கோவப்படாத. இப்ப நான் எதுக்கு வந்தேன்னு உனக்கே தெரியும், இன்னமும் நீ அந்த கனெக்ஷன் என்கிட்ட சொல்லலையே. கதையை ஆரம்பின்னு ஹீரோ கேட்க ஹீரோயினும் ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் நாடக கும்பல்ல வேலைக்கு சேர்ந்துட்டா. அப்பதான் ஒரு நாள் ஸ்கிரிப்ட்
ஸ்கிரிப்ட் ரைட்டரான ஜான் ஆவலினை பாக்கிறதுக்கு தியேட்டருக்கு வந்திருக்காரு. அங்கதான் முதல் முறையா ஜானுக்கும் ஹீரோயினுக்கும் இன்ட்ரோடக்ஷன் நடந்திருக்கு. இதுக்கு அடுத்த கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் நெருங்கி பழகி இருக்காங்க. ஜான் கூட இருக்கப்பலாம் ஹீரோயின் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்க மாதிரி உணர்வான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இவங்களுக்குள்ள பழக்கம் போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் எல்லாரும் உட்காந்து கும்பலா டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப இதே நாடகத்துல ஒரு லில்லிபுட் நடிக்கிறான். சரியான பொம்பளை சோக புடிச்சவன். அன்னைக்கு டின்னர்ல ஹீரோயினுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவன் கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம டேபிளுக்கு அடியில ஹீரோயின் கிட்ட செல்மிஷம் பண்ணவே அதுல ஹீரோயின் டென்ஷன் ஆகுறா. இத பார்த்த ஜான் இனிமேல் ஹீரோயின் அங்க இருக்க வேணாம், ஏன் கூடவே வரட்டும் அப்படின்னு ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறாரு. பட் இதுக்கு மறுநாள் தான் ஒட்டுமொத்த நாடக கும்பலுக்கும் ஒரு ட்விஸ்ட். ஏன்னா நேத்து நைட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துகிட்ட லில்லிபுட் இன்னைக்கு செத்து போயிட்டான். அவனை படிக்கட்டுல இருந்து யாரோ கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணிருக்காங்க. இந்த கதையை ஹீரோயின் சொன்னதும் லில்லிபுட்டை இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் கொலை பண்ணிருப்பாங்கன்னு பிரசன்ட்ல ஹீரோவுக்கு ஒரு டவுட். நாடக கம்பெனில இருக்க ஜான் ஆகட்டும் டான் லீனோ ஆகட்டும் ரெண்டு பேருமே ஹீரோயினுக்கு ஆதரவா தான் இருந்தாங்க. சோ லில்லிபுட் ஹீரோயின் கிட்ட நடந்துகிட்டது பிடிக்காம ரெண்டு பேர்ல யார் வேணும்னா லில்லிபுட்டை கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஹீரோ கணிச்சிட்டு இருக்கும் போதே கதை கண்டினியூ ஆகுது. லில்லிபுட் இறந்துட்டான். அன்னைக்கு நைட்டு ஒரு ஷோ நடத்தணும். அதுல லில்லிபுட்டோட வேஷத்துல யாரை நடிக்க வைக்கிறது அப்படின்ற கேள்வி வரப்போ ஹீரோயினே லில்லிபுட் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு லில்லிபுட்டை விட 100 மடங்கு அதிகமா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறா. அத ஆடியன்ஸும் ஏத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினும் ஜானும் நெருங்கி பழகுறாங்க. ஆனா இவங்களோட நெருக்கம் ஒரு பக்கம் ஆவ்லினுக்கும் பிடிக்கல, இன்னொரு பக்கம் நல்லா பாதாம முழுங்கின பல்லி மாதிரி இருக்கான்ல டான் லீனோ, அவனுக்குமே பிடிக்காத மாதிரி தான் தெரியுது. எப்பெல்லாம் ஹீரோயின் கூட தனியா இருக்க வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் ஜான் கூட எல்லாம் நெருங்கி பழகாதமா அவன் ஒரு டேஞ்சர் டைபாலிக்னு சொல்லி கருத்தூசி போட்டுட்டு இருக்கான். இப்படி இந்த பிளாஷ்பேக்கை இதோட முடிச்சிட்டு பிரசன்ட்ல ஹீரோ அடுத்த சீன்ல செப்டம்பர் 24 அன்னைக்கு லைப்ரரிக்கு வந்த 4 பேர் மேல ஹீரோ சந்தேகப்பட்டார் இல்லையா, அதுல ஒருத்தவன் ஜான். மீதி 3 பேர்ல ஒரு ஆளோட பேரு கால் மேக்ஸ். சீரியல் கில்லர் அவனோட 3வது கொலையில நல்லா படிச்ச ஒரு வயசான ஆளை போட்டு தள்ளியிருந்தா நம்ம பாத்திருந்தோமே, அவரோட வீட்டுக்கு பக்கத்துல கால் மார்க்ஸ பார்த்ததா ஒரு சின்ன பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கா. அதன் அடிப்படையில கால் மார்க்ஸ பிடிச்ச ஹீரோ கில்லர் புக்ல எழுதி வச்சிருக்க அவனோட 2வது சம்பவத்தை இவரோட ஹேண்ட் ரைட்டிங்ல எழுத சொல்றாரு. அப்படியே கால் மார்க்ஸ் அதை எழுதும் போதே இந்த கொலையை இவரே பண்ணிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற இமேஜினேஷன்ல கதை ஓடுது. 1811ல நடந்த ஹைவே கில்லிங்க ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி கில்லர் கொலை பண்ணணும்னு நினைச்சிருக்கான். ஆனா அவனோட முதல் கொலையில ஒரு ஃபேமிலியை கொலை பண்ண அவனுக்கு தைரியம் இல்ல. அதுக்கு சாம்பிளா ஒரு ப்ராஸ்டியூட்டை கொலை பண்ணானா இன்னுமே அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல. சோ 2வது ஒரு ப்ராஸ்டியூட்டை கொலை பண்ணா இன்னும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும்னு ரோட்ல சுத்துற ஒரு ப்ராஸ்டியூட்டை செலக்ட் பண்ணி அவங்கள தனியா கூட்டிட்டு போயிட்டு தலைய துண்டா வெட்டி எடுத்து அவங்கள கொடூரமா கொலை பண்ணிருக்கான். இந்த கொலையை கால் மார்க்ஸே பண்ற மாதிரி நம்ம காட்டினாலும் பிரசன்ட்ல கால் மார்க்ஸ் எழுதுற ஹேண்ட் ரைட்டிங்கும் புக்ல கில்லர் எழுதுற ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒன்னோட ஒன்னு ஒத்து போகல. சோ இவன் கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இல்லன்னு ஹீரோ அவனை அப்படியே விட்டுட்டு திரும்ப ஹீரோயின் கிட்ட போய் கதையை கேக்குறாரு. இந்த மனுஷன் சீரியல் கொலைகாரனை பிடிக்க வந்தானா இல்ல ஹீரோயினோட கதையை கேட்டு ஹீரோயினை காப்பாத்த வந்தானான்னு தெரியல. இந்த கேள்வி அப்பப்போ படத்துல கான்ஸ்டபிளுக்கே வந்துட்டு போவோம். அந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே திரும்ப பிளாஷ்பேக் கண்டினியூ ஆகுது. முதல்ல நாடக கும்பல்ல சின்ன வேலையில இருந்த ஹீரோயின் ஸ்டேஜ் ஆக்டரா ஆயிட்டா. மக்களும் அவன் நடிப்பை ஏத்துக்கிட்டாங்க. சோ இப்ப கிட்டத்தட்ட ஹீரோயின் செலிபிரிட்டியாவே ஆயிட்டா. அப்போ ஒரு நாள் ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு போன ஜான் இவகிட்ட ஒரு ஸ்கிரிப்ட பத்தி சொல்லியிருக்காரு. ரீசெண்டா ஜான் மிசரி ஜங்ஷன்ன்ற ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு போல. இன்னும் முழுசா கம்ப்ளீட் ஆகல. அது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அதை நாடகமாவும் அரங்கேற்றலான்றது இவரோட பிளான். அப்படி இவர் ஆரம்பிக்க போற நாடகத்துல ஹீரோயின் தான் லீட் ரோல்ல நடிக்கணும் அப்படின்னு ஜான் ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. சொல்ல போனா அந்த நாடகமே ஹீரோயினோட கதையை வச்சுதான். சின்ன வயசுல கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு பொண்ணு படிப்படியா முன்னேறி எப்படி ஒரு பிரபலம் ஆகுறா அப்படின்றதுதான் கதை. ஜான் ஒன்லைன் சொன்னதுமே ஹீரோயினுக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. நடிக்கிறதாகவும் ஒத்துக்கிறா. இதை அப்படியே எடுத்துட்டு வந்து டான் லீனோ கிட்ட சொன்னா அவனுக்கு ஏற்கனவே ஹீரோயின் ஜான் கூட பழகிறது பிடிக்கல, பழகாதன் வேற சொல்லியிருக்கான். இப்ப அவன் ஸ்கிரிப்ட் எழுதி நடத்த போற நாடகத்துல ஹீரோயின் லீட் ரோல்ல பண்ண போறான்னதும் டான் லீனோவுக்கு மூஞ்சி கொஞ்சம் கடுகடுன்னு மாறுது. இதுக்கு நடுவுல ஒரு நாள் இவங்க வேற ஒரு நாடகத்தை நடத்த போறாங்க. எப்பவுமே நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஹீரோயின் தான் ஸ்டேஜ்ல போயிட்டு காமெடியா பேசி நாடகத்தை ஆரம்பிச்சு வைப்பா. அதுக்கு கெட்டப் போட்டு ரெடியான ஹீரோயின் ஸ்டேஜ் ஏற போறப்போ இந்த ஆவலின்ன்ற அரக்கிரிக்கு என்ன பண்ணிடுறா, ஏமா இன்னைக்கு ஷோ பார்க்க வந்திருக்கிறதுல முக்காவாசி பேர் யூதர்கள்மா, ஜூவிஷ். நீ நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அவங்களோட லாங்குவேஜ்ல அவங்களுக்கு வாழ்த்து சொன்னேன்னு வையேன், நாடகம் கல்ல கட்டும் அப்படின்னு இவ வேற லாங்குவேஜ்ல வாழ்த்து சொல்றதா சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறா. அத அப்படியே என்ன ஏதுன்னு தெரியாம ஹீரோயின் ஸ்டேஜ்ல எடுத்துட்டு போயிட்டு பேசினதும் முன்னால உட்கார்ந்து இருந்தவனுங்க ஹீரோயினை பிச்சு தின்னுடுவானுங்க போல. அப்படி கொந்தளிக்கிறானுங்க. ஏன்னு பார்த்தா அந்த வார்த்தை யூதர்களை வாழ்த்துற வார்த்தை இல்ல, நீங்களாம் சீக்கிரம் செத்துருவீங்கடான்னு அவங்களுக்கு சாபம் கொடுக்கிற வார்த்தை. ஹீரோயினை பிடிக்காத ஆவலின் பிளான் பண்ணி இதை ஹீரோயின் கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கா. இதுல அசிங்கப்பட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே ஓடி வரப்போ ஜான் தான் அவரோட தோலை கொடுத்து ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் ஹீரோயின் கிட்ட கதை கேட்டு இருந்த ஹீரோ அதுக்கப்புறம் டான் லீனோ அவரோட நாடகத்துல யூஸ் பண்ண லேடி ட்ரெஸ் செகண்ட் ஹேண்ட் ஷாப்ல வித்து அதை ஒரு ப்ராஸ்டியூட் வாங்கி போட்டு கில்லர் அந்த ப்ராஸ்டியூட்டை கொலை பண்ணான்ல, அந்த கவுன் இப்ப ஹீரோ கைக்கு கிடைக்குது. போலீஸ்காரங்க அவங்க வேலையை எவ்வளவு அழகா பாத்துருக்காங்க பாருங்க. ஹீரோ அவர் கிடைச்சிருக்க ட்ரெஸ்ல ஒரு பாக்கெட்டையே செக் பண்ணி பாக்குறாரு. அதுல ஒரு பாக்கெட்ல ஏதோ ஒரு அட்ரஸ் எழுதின பேப்பர் ஹீரோவுக்கு கிடைக்குது. இத கூட செக் பண்ணாம போலீஸ்காரங்க ட்ரெஸ் தண்டத்துக்குன்னு வச்சிருந்திருக்காங்க. சரி ஏதோ ஒரு லீடு கிடைச்சிருக்கே, அது என்ன அட்ரஸ்னு பாப்போம் அப்படின்னு அது யாரோட அட்ரஸ்னு பாக்குறப்பதான் ஒரு ட்விஸ்ட். 24ஆம் தேதி அன்னைக்கு லைப்ரரியில இருந்த 4 பேர்ல ஒரு ஆள் ஜான், இன்னொரு ஆள் டான் லீனோ, 3வது கால் மேக்ஸ்.
கிளைமேக்ஸ். இத மீறி நாலாவதா ஒருத்தன் இருக்கான்ல, அவனோட வீட்டு அட்ரஸ் தான் இந்த பேப்பர்ல எழுதிருக்கு. சோ உடனே ஹீரோவும் கான்ஸ்டபிளும் அவனோட வீட்டுக்கு போறாங்க. தலைவன் வீட்டுல இல்ல, அவனோட பொண்டாட்டி தான் இருக்கு. அவர் எங்க போனாருன்னு தெரியலன்னு பொண்டாட்டி சொன்னதும் இவங்க திரும்ப ஸ்டேஷனுக்கு நடந்து வந்துட்டு இருந்த வழியில தேடி வந்த ஆளை பாத்துறாங்க. எடுத்தது அவனை போய் பிடிக்கல. இவனோ ஒரு படிச்ச பட்டதாரி, ஆனா அவன் நின்னுட்டு இருக்க இடமும் புடிச்சு கூத்தாடுற இடம். இவனுக்கு என்ன இங்க வேலைன்னு அவன் எங்க போறானோ அவனுக்கு பின்னாலே இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அவன் ஒரு பாருக்குள்ள போறான். பின்னாலே உள்ள போன ஹீரோவும், ஏன்டா கில்லரால கொலை பண்ணப்பட்ட பொண்ணோட பாக்கெட்ல உன் வீட்டு அட்ரஸ் இருந்துச்சுன்னு கேட்டா, ஐயோ அதுவாங்க, அந்த பொண்ணோட பாக்கெட்ல மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்க நிறைய பொண்ணுங்களோட பாக்கெட்ல என் வீட்டு அட்ரஸ் நீங்க பாக்கலாம். என் பொண்டாட்டி இருக்கால, அவ ஒரு அசாதாரண அரமெண்டலுங்க. ஆவுனா எங்கயாவது ஓடி போயிடுவா. சோ ஓடி போனவளை யாராவது பார்த்தா என் வீட்டுக்கு வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுவாங்கல்ல, அதனாலதான் பாக்குற பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் என் அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு வருவேன் அப்படின்னு அவன் சொல்லியும், நீ சொல்ற கதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரி இல்ல, நீ என்ன பண்ணு, இப்ப நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன், அது அப்படியே நீ உன்னோட கையெழுத்துல எழுது அப்படின்னு கில்லர் புக்ல எழுதிருக்க அவனோட மூணாவது சம்பவத்தை ஹீரோ படிச்சு காட்டுறாரு. அதை கேட்டு கேட்டு இவன் அப்படியே எழுதிட்டு இருக்கான். சோ இந்த கொலையை இவனே பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற இமேஜினேஷன்ல கதையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஹைவே கில்லிங்க ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஒரு கொலையை பண்ணி நம்மளும் ஒரு ஆர்டிஸ்டா மாறணும்னு நினைச்ச கில்லர் அதுக்கு சாம்பிளா இதுக்கு முன்னாலே 2 ப்ராஸ்டியூட்டை கொலை பண்ணிட்டான். இன்னமும் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல. இருந்தாலும் முதல்ல ஒரு ஃபேமிலியை கொலை பண்ணணும்னு நினைச்சு செகண்ட் ஹேண்ட் கிளாத்ஸ் எல்லாம் விக்கிற ஒரு கடைக்குள்ள கில்லர் போனான்ல, இப்ப திரும்பவும் அதே கடைக்குள்ள போய் கடையில வேலை செய்யற ஒரு ஆண்டி கிட்ட கப்லிங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கான். அப்பவும் கில்லர் இந்த ஃபேமிலியை கொலை பண்ணல. என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு இருக்குடின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு வெளியே வந்து இவனோட மூணாவது சாம்பிளா செலக்ட் பண்ண ஆள் தான் அந்த படிச்ச வயசான ஆளு. அவரோட வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு, யாருப்பா நீ, இங்க என்னப்பா பண்ற அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்கும் போதே அது எதையும் கண்டுக்காத கில்லர் கத்தி எடுத்து மாணவரியா அவரை குத்தி கிழிச்சு கொலை பண்ணிருக்கான். முதல் 2 சம்பவத்துல நம்ம பார்த்த கதை தான் இதுலயும். ஹீரோ சொன்ன எல்லாத்தையும் எழுதி காட்டியும் புக்ல இருக்க கையெழுத்தும் இவன் கையெழுத்தும் ஒத்து போல. இவன் கொலகார இல்லன்னு ஒரு பக்கம் தெரிஞ்சாலும் இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கு புதுசா ஒரு லீடு கிடைக்குது. கில்லர் புக்ல எழுதின கதையை எத்தனையோ தடவை ஹீரோ படிச்சுட்டாரு. ஆனா இப்ப 3வது கதையை படிக்கிறப்பதான் கில்லர் அந்த ஃபேமிலியை கொலை பண்றதுக்கு முன்னால அவங்க கடைக்கு போய் கப்லிங் வாங்கியிருக்கான்றது மண்டையில உரைக்குது. யார் அங்க வந்து கப்லிங் வாங்கினாங்கன்னு அந்த குடும்பத்து ஆளுங்கள்ட்ட கேட்க முடியாது. ஏன்னா எல்லாருமே அவுட்டு, கில்லர் அவங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டான். சோ கொலை நடந்த வீட்டுல எவிடன்ஸா கிடைச்ச அந்த கடையோட ரெஜிஸ்டர் எடுத்து 3வது சம்பவத்தை எந்த டேட்ல பண்ணதா கில்லர் எழுதிருக்கானோ அந்த டேட்ல இந்த கடைக்கு யார் யார் வந்திருக்காங்கன்றத ஹீரோ செக் பண்ண அதுல ஹீரோவுக்கு தெரிஞ்ச 2 பேரோட நேம் இருக்குங்க. ஒன்னு ஜான், இன்னொன்னு டான் லீனோ. கரெக்டா 3வது கொலை நடந்த அன்னைக்கு டான் லீனோ இந்த கடைக்கு வந்திருக்கான். சோ இது தெரிஞ்சதுமே அப்போ ஒருவேளை டான் லீனோ தான் எல்லா கொலையும் பண்ணிருப்பானோ அப்படின்னு இமேஜினேஷன் பண்ணி பார்த்த ஹீரோ அடுத்து டான் லீனோ கிட்டே போயிடுறாரு. பட் அவன் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றான், நான் அன்னைய தேதியில அந்த கடைக்கு போனதெல்லாம் உண்மைதாங்க, ஆனா கப்லிங்லாம் அதிகம் வாங்கல, நான் போடுற லேடி கெட்டப்புக்கு ஒரு தொப்பி தேவைப்படுதுன்னு வாங்க போனேன், அதை வாங்கினதுக்கான ரெசிப்ட் கூட என்கிட்ட இருக்கு, வேணும்னா பாத்துக்கோங்க அப்படின்னு அதை எவிடன்ஸா கொடுத்ததும் எல்லாம் ஓகே, முதல்ல எனக்கு உன் கையெழுத்த பாக்கணும், கொஞ்சம் அதை என் கண்ணு முன்னாலே எழுதி காட்டுறியான்னு ஹீரோ கேக்குறாரு. அடடா இப்போ வந்து கேக்குறீங்களேங்க, நான் நிறைய கெஸ்ட் எல்லாம் வர வச்சு அவங்களுக்கு டின்னர் ஏற்பாடு பண்ணிருக்கேன், அது என்னாச்சு ஏதாச்சுன்னு நான் பாக்கணும்ல, நான் வேணும்னா ஒண்ணு பண்றேன், நாளைக்கு மதியம் நானே உங்க ஸ்டேஷனுக்கு வந்து நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை எழுதி காட்டுறேன், சரியா அப்படின்னு டான் லீனோ அதை தட்டி விட்டுறான். இருந்தாலும் ஹீரோ அங்க இருந்து போற மாதிரி இல்ல. இது இல்லனாலும் இவங்கிட்ட ஜானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஜானுக்கும் ஹீரோயினுக்கும் இருந்த பழக்கத்தை பத்தி ஹீரோ டான் லீனோ கிட்ட விசாரிக்க, அதை என்னன்னு சொல்றது, நான் ஹீரோயின் கிட்ட படிச்சு சொன்னேன், ஜான்லாம் ஒரு ஆளே இல்லமா, அவங்க கூட பழகாதமான்ட்டு. ஆனா ஹீரோயின் அதை கேட்கல. நடுவுல அவனுங்க ஏதோ ஒரு மிஸ்டர் ஜங்ஷன்ன்ற நாடகத்துக்கான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி நாடகத்தை என் தியேட்டர்ல தான் அரங்கேத்தினானுங்க, அது ஒரு பெரிய கூத்து இப்படின்னு டான் லீனோ என்னென்னமோ சொல்றான். அதெல்லாம் கேட்டுட்டு சரி எல்லாத்தையும் விட்டுருப்பா, உங்க நாடக கும்பல்ல இருந்து லில்லி புட்ருன்ற ஒருத்தவன் கொலை பண்ணப்பட்டான்ல, அவனை யாரு கொலை பண்ணிருப்பாங்கன்னு நீ நினைக்கிற அப்படின்னு ஹீரோ கேட்க, யாருக்குங்க தெரியும், நீங்க அந்த கொலையை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு இன்னொரு கொலையை ஆராய்ச்சி பண்ணி ஆகணும், அதான் எங்க கூடவே தியேட்டர் மேனேஜர்னு ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாரு இல்ல, அவரோட சாவை விசாரிங்க, மேபி உங்களுக்கு தேவையானது தெரிய வரலாம் அப்படின்னு டான் லீனோ புதுசா ஒரு ட்விஸ்ட கொடுக்கறான். மேனேஜர்னா யாரு, நல்லா முகலாயர் காலம் மொட்டை மாதிரி ஒருத்தன் சுத்திட்டு இருந்தானே அவனா, அந்த ஆள் நல்லா தானே இருந்தான், அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம ஷாக் ஆயிட்டு இருக்கும் போதே ஏற்கனவே அந்த மொட்டையை பத்தி தான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிருக்கால. சோ மீண்டும் ஹீரோயின் கிட்டே போன ஹீரோ என்னமா ஆச்சு அந்த மேனேஜருக்கு என்கொயரி பண்ண, அப்பதான் அந்த மேனேஜரோட கேடு கெட்ட ஒரு கேரக்டர் நமக்கு தெரிய வருது. ஆவ்லின் யூதர்களை வாழ்த்துறதா சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்து அது தப்பா போய் ஹீரோயின் டென்ஷன் ஆனால, அன்னையோட ஹீரோயின் அந்த நாடக கம்பெனியை விட்டு வந்துட்டா. ஒரு நாள் கொஞ்சம் வாமா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஹீரோயினை தியேட்டருக்கு வர வச்ச மேனேஜர் இவளை தனியா ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அங்க இருந்த நிறைய போட்டோஸ காட்டியிருக்காரு. அந்த போட்டோஸ் எல்லாம் நான் எப்படி உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றது, அதாவது பொண்ணுங்க ட்ரெஸ்ஸே இல்லாம இருப்பாங்க, அதே மாதிரி அவங்க கூட ட்ரெஸ்ஸே இல்லாம தனியா இருக்க மேனேஜர் அந்த பொண்ணுங்கள்ட்ட கையில குச்சியை கொடுத்து இந்த ஆளை அடிக்க சொல்லி அதுல ஒரு இன்பத்தை அடிப்பான். அப்படி அடிக்கிறத போட்டோவாகவும் எடுத்து ரூம் மொத்தத்திலேயே மாட்டி வச்சிருக்கான். இப்படி இவங்கிட்ட பலியாடான பொண்ணுங்க எக்கச்சக்கமான பேரு, அதுல ஹீரோயினையும் ஒரு பலிகடா ஆகிட்டான். இது முடிஞ்சு இந்த மாதிரி ஒன்னு ஆயிடுச்சுன்னு ஹீரோயின் ஜான் கிட்ட சொன்னதும் ஜானுக்கு காண்டு கரை தாண்டி வர ஆரம்பிச்சிருது. ஆட்டை கட்சி மாட்டை கட்சி கடைசியா வாங்கிட்டே வந்துட்டான் அவன். அவனை இன்னைக்கு உண்டு இல்லன்னு ஆகல, என் பேரு ஜானே இல்ல அப்படின்னு ஜான் ஹீரோயின் கிட்ட கத்திருக்கான். அடுத்த 3 நாள் கழிச்சு மேனேஜர் அவரோட தியேட்டர்லயே பணமா கிடைச்சிருக்காரு.
ஹீரோயினுக்காக ஜான் தான் இந்த கொலையை பண்ணிருப்பான்னு பிரசன்ட்ல ஹீரோ சொன்னாலும் சாச்சா ஏன் புருஷெல்லாம் கொலை பண்ற அளவுக்கு ஒர்த்தே இல்லங்க, மேனேஜருக்கு ஏற்கனவே ஹார்ட் டிசீஸ் இருக்கு, அதுல தானா அந்த ஆளுக்கு ஏதாவது ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு இதுக்கு முற்றுப்புள்ளி வச்ச ஹீரோயின் திரும்ப கதையை ஆரம்பிக்கிறா. இப்படி ஹீரோயினுக்காக ஜான் நிறைய பண்றதுனால ஒரு கட்டத்துல ஜானுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனா புருஷன் முன்னாடிங்க அந்யோன்யமா இருக்கிறது சகஜம் தானே. ஆனா இன்னமும் அந்த அந்யோன்யத்துக்கு ஹீரோயின் ரெடி ஆகல. இந்த மாதிரிடா எனக்கு கொஞ்சம் டைம் குடுறா, கொஞ்ச நாள் கழிச்சு எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்டா அப்படின்னு ஹீரோயின் சொல்லியும் நல்லா மலைவாழ் மனித குரங்கு மாதிரி இருக்கால ஜான், இவனுக்கு ஆசை அடங்கல. ஹீரோயினோட விருப்பத்தை மீறி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிருக்கான். இது ஹீரோயினுக்கு பிடிக்கலன்னதும் இப்ப என்ன, இவனுக்கு தேவை ஒரு பொண்ணு தானே, அது நம்மளா இருந்தா என்ன யாரா இருந்தா என்ன, இப்போதைக்கு இவனுக்கு நம்ம இல்லாம வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம்னு அதுக்காக நாடக கம்பெனிக்கு போன ஹீரோயின் அங்க ஆவலினுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கா. ஏமா நீ இங்க வாங்குறத விட உனக்கு டபுள் மடங்கு சம்பளம் நான் கொடுக்குறேன், நீ என் வீட்டுக்கு வேலைக்காரியா வந்து சேர்ந்துரு. வேலைக்காரினா வேலைக்காரி மட்டும் இல்ல, நான் என் புருஷனுக்கு கூடவே இருந்து என்னென்னலாம் பண்ணணுமோ அதை நீ தான் பண்றேன்னு ஹீரோயின் சொல்ல, அவளுக்கு தான் ஏற்கனவே ஜானும் ஹீரோயினும் ஒன்னா இருக்கிறது பிடிக்கல, ஏதாவது குட்டி கலவரம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கா. இப்ப வாண்டடா ஒரு ஆஃபர் வந்ததும் ஆவலினும் அதை ஏத்துக்கிட்டு வேலைக்காரியா ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துட்டா. டெய்லியும் ஹீரோயின் தனக்காக ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணிக்கிட்டு ஜானுக்காகவும் ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணி அதை ஆவலின் கிட்ட கொடுத்துருவா. அதை எடுத்துக்கிட்டு ஜானோட ரூமுக்கு போற ஆவலின் அவனோட கும்பால அடிச்சிட்டு இருப்பா. இப்படியே ரொம்ப நாள் போயிட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் ஹீரோயின் சகிச்சிட்டதுக்கு ஒரே காரணம், ஜான் கூடிய சீக்கிரத்துல மிஸ்டரி ஜங்ஷன்ன்ற ஒரு ஸ்கிரிப்ட ரெடி பண்ணிடுவான், அதுல நம்ம லீட் ரோல் பண்ணி நமக்குன்னு ஒரு பேர் வாங்கிக்க வேண்டியதான் அப்படின்ற காரணத்தினால மட்டும்தான். பட் அப்பதான் ஒரு நாள் தெரிஞ்சிருக்கு ஜான் இதுவரைக்கும் எந்த ஒரு ஸ்கிரிப்டையும் ஆரம்பிக்கல, ஸ்கிரிப்ட் எழுதுறேன்னு சொல்லி ஹீரோயினை ஏமாத்திட்டு இருக்கான்ட்டு. இது தெரிஞ்சதும் லைப்ரரியில படிச்சிட்டு இருந்த ஜானை கூப்பிட்டு அங்கேயே ஹீரோயின் மாத்துக்கட்டுல சண்டை வாங்கியிருக்கா. சரி அந்த பொண்ணு தான் கோவமா இருக்காளே, அவளை கன்வின்ஸ் பண்ற மாதிரியாவது ஜான் ஏதாவது பேசணும்ல. ஆனா அவனோட பேச்செல்லாம் ஆல்ரெடி பரத ஆடிட்டு இருந்தவள பத்திரகாலியா மாத்திர மாதிரி இருக்கு. நான் அப்படி தாண்டி பண்ணுவேன், இனிமேல் மிஸ்டரி ஜங்ஷன்ன்ற ஸ்கிரிப்டே நான் எழுத போறது இல்ல, வேற ஒரு புது ஸ்கிரிப்ட் எழுத போறேன், அதுலயும் ஒன்ன லீட் ரோல்ல நடிக்க வைக்க முடியுமான்னு தெரியல, முடிஞ்ச அளவு முயற்சி பண்றேன் அப்படின்னு தெனாவட்டா பேசிட்டு போயிடுறான். இதுல ஹீரோயினுக்கு கோவம்னா கோவம், உச்சக்கட்ட கோவம். அந்த கோவத்துல ஹீரோயின் என்ன பண்ணிடுறா, ஜான் ஒரு புது ஸ்கிரிப்ட ரெடி பண்ணி அதுல ஹீரோயினை ஒரு சின்ன ரோல்ல நடிக்க வச்சதும் ஹீரோயின் அந்த நாடகத்தோட கதையவே மாத்திடுறா. எப்படி இந்த மேனேஜர் ஹீரோயினை ரூமுக்குள்ள கூப்பிட்டு கையில குச்சியை குத்தேன்னு அடின்னு சொன்னா அது ஜான் எழுதின நாடகத்துல இல்லவே இல்ல. ஆனா அந்த சீனை உள்ள வச்சா ஹீரோயின் ஒரு ஆக்ட்ரஸா பெர்ஃபார்ம் பண்ணிடலாம்ட்டு அந்த சீனை தூக்கிட்டு வந்து சொருகிடுறா. இதுல ஜானோட நாடகமே கெட்டு போச்சு. எல்லாரும் ஜானை கேவலமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நாடகம் முடிஞ்சதும் ஒரு பக்கம் ஜான் ஆவ்லின், இன்னொரு பக்கம் ஹீரோயின் டான் லீனோ, இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பக்கம் ஜான், என்னோட நாடகத்தையே கெடுத்துட்டலடி, நான் ஒரு ஆர்டிஸ்டா ஆக முடியாதுன்னு மக்கள் முன்னால ப்ரூவ் பண்ணிட்டேன்ல, இப்ப சொல்ற நோட் பண்ணி வச்சுக்கோ, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் தான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்னு இந்த உலகமே என்ன கொண்டாட போகுது, அன்னைக்கு நான் உங்கள்ட்ட வந்து பேசிக்கிறேன்டி அப்படின்னு கோவத்தோட ஜான் தனியா அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த கதையெல்லாம் ஹீரோயின் மூலமா பிரசன்ட்ல கேட்ட ஹீரோவுக்கு அப்பதான் அடுத்தடுத்து மூளை வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஜானுக்கும் ஹீரோயினுக்கும் என்னைக்கு சண்டை நடந்ததோ அன்னைக்கு நைட்டே தான் கில்லர் முதலா ஒரு ப்ராஸ்டியூட்டை கொலை பண்ணான். கில்லர் கொலை பண்றதுக்கான மோட்டிவே என்ன, 1811 நடந்த ஹைவே கில்லிங்ல யாரு கொலைகாரனோ அவனை ஒரு ஆர்டிஸ்ட்னு தாமஸ் டி குவன்சி புக்ல பாராட்டி இருக்காருல்ல, அதே மாதிரி இவனும் ஒரு ஆர்டிஸ்ட்னு எல்லாரும் நினைக்கணும்ன்றதுக்காகத்தானே ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு போன ஜான் வேற நான் ஒரு ஆர்டிஸ்ட்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். சோ அந்த கோவத்துல போனவன் அன்னைக்கு அவனோட முதல் கொலையை பண்ணிருக்கான். இதுக்கப்புறமும் சில விஷயங்கள் புக்ல இருக்கு. நான் கொலை பண்ண முதல் நாள் நைட்டு ஒரு ஆலியா மேல சந்தேகப்படுற மாதிரி எனக்கு பக்கத்துல ரத்தம் படிஞ்ச துணி ஒண்ணு இருந்துச்சு. ஆனா என்ன பார்த்து சந்தேகப்பட்டவங்க அந்த டைம்ல என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல அப்படின்னு இதையும் கில்லர் எழுதிருக்கான். இதை ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே விஷுவலா காட்டுறாங்க. ஜான் முதல் கொலையை பண்ணிட்டு ரத்தம் படிஞ்ச துணியோட வீட்டுக்கு போயிருக்கான். அப்ப இவனுக்கு பக்கத்துல அந்த துணி இருக்கிறத ஹீரோயினும் பாத்திருக்கா. சோ அப்பவே ஜான் தான் சீரியல் கில்லர்னு ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையிலும் அவன் மேல விருப்பம் இல்ல, இதுல எதுக்கு இவன் பூமிக்கு பாரமா இருந்துகிட்டு அப்படின்ற காரணத்தினாலதான் அன்னைக்கு நைட்டே ஹீரோயின் ஜானுக்காக ரெடி பண்ண ட்ரிங்க்ல பாய்சனை கலந்திருக்கா. இதை ஹீரோ புரிஞ்சுக்கிட்டதோட மறுநாள் ஹீரோயினுக்கு கோர்ட்ல இவ கொலைகாரின்னு சொல்லி இவளுக்கு மரண தண்டனையை கொடுத்துறாங்க. அப்பவும் ஹீரோயின் போன ஹீரோ, நீ எதுக்கும் கவலைப்படாதமா, ஜான் தான் சீரியல் கில்லர்னு நான் ஒரு எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன், அதை வச்சு அவனோட தண்டனையை குறைச்சிடலாம்னு சொல்ல அதை எப்படி பண்ணலாம்னு ஹீரோயின் ஒரு ரூட் எடுத்து கொடுக்குறா. அதான் கடைசியா ஜான் ஒரு நாடகம் எழுதி அதுல ஹீரோயின் நடிக்கிறேன்னு சொல்லி நாடகத்தையே சொதப்புனாலே. அப்படி ஜான் அவனோட கைப்பட எழுதின நாடகத்தோட ஸ்கிரிப்ட் டான் லீனோ கிட்ட இருக்கிறதாகவும் நீங்க அதை வாங்கினாலே அவன் தான் கில்லர்னு ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல குடுகுடுன்னு ஹீரோ போய் டான் லீனோ கிட்ட அதை கேட்டா அவன் கையால எழுதுனது இல்லாம டைப் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து கொடுக்குறான். டேய் டெங்கு வந்த டிராகுல்லா, என்னடா இதை எடுத்து கொடுக்குற, ஜானோட கைப்பட எழுதின ஸ்கிரிப்ட் எங்கடா, அதுதான் எனக்கு வேணும்னு ஹீரோ கேட்டா எங்களை மாதிரி ஆத்தர் எழுதுற ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் எல்லாம் இப்படி வெளியே இருக்காதுங்க, டேமேஜ் ஆயிடும்ல, அதெல்லாம் லைப்ரரியில சேவ் பண்ணி வச்சிருப்போம், நீங்க வேணும்னா அங்க போய் பாருங்களேன் அப்படின்னு டான் லீனோ சொன்னதும் கடகடன்னு ஹீரோ போய் அந்த புக் எடுக்கிறதுக்குள்ள ஆவ்லின் இருக்காளே அவ அந்த புக் எடுத்துக்கிட்டு ஓடுறா. அடி வெண்ணம் அவளே, எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், நீ அசால்ட்டா புக் எடுத்துக்கிட்டு ஓடுற, எங்க போறீங்க வா அப்படின்னு அவ எடுத்துட்டு போன புக்கை வாங்கி அதுல இருக்க கையெழுத்தையும் கில்லர் தாமஸ் டி குவான்சியோட புக்ல எழுதின கையெழுத்தையும் ஒன்னோட ஒன்னா மேட்ச் பண்ணி பார்த்தா ரெண்டுமே 100% மேட்ச் ஆகுது. சோ ஜான் தான் சீரியல் கில்லர்ன்ற எவிடன்ஸ் கிடைச்சதும்
ஹீரோயினை இன்னைக்கு காலையில 10 மணிக்கு தூக்குல ஏத்த போறாங்க. தூக்கு மேட வரைக்கும் ஹீரோயின் போயிடுறா. பட் மின்னல் வேகத்துல அங்க போன ஹீரோ தண்டனையை கொஞ்சம் ஒத்தி வச்சு ஹீரோயினை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோமா, நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஒரு பேப்பர்ல உன் புருஷன் தான் சீரியல் கொலைகாரன், அது உனக்கு தெரிஞ்சதுனாலதான் நீ அவனுக்கு விஷத்தை கொடுத்த அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதி கொடு, மீதியை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோயினை எழுத சொல்றாரு. ஹீரோயினும் எழுத ஆரம்பிக்கிறா. அங்க தாங்க படத்தோட வேற 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 லெவலான ஒரு ட்விஸ்ட். ஹீரோயின் எழுதும் போது பக்கத்திலேயே இருந்து ஹீரோயினோட கையெழுத்த பாக்குறாரு. கொக்கா மக்கா, அந்த கையெழுத்து என்னடான்னா அப்படியே கில்லர் புக்ல எழுதின கையெழுத்து மாதிரி இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கும் நமக்கும் புரியுது, நம்ம நினைச்ச மாதிரி ஜான் ஒரிஜினல் கில்லர் இல்ல, ஹீரோயின் தான் உண்மையான சீரியல் கில்லர். ஹீரோயினுக்குமே சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும், ஆர்டிஸ்ட் ஆகணும்ன்ற ஆசை இருந்துச்சு இல்லையா. கடைசியா ஜானுக்கும் ஹீரோயினுக்கும் நடந்த சண்டையில, நீ எல்லாம் ஒரு ஆர்டிஸ்டா, உன்னெல்லாம் இந்த உலகம் கொஞ்ச நாள்ல மறந்துடும் கோவத்துல சொல்லிட்டு போயிருப்பான். அது எப்படி, நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, நம்ம திறமையை இந்த உலகம் கடைசி வரைக்கும் பேச வேணாம் அப்படின்னு விபரீத முடிவெடுத்த ஹீரோயின் இவளை எல்லாரும் ஒரு ஆர்டிஸ்டா பாக்கணும்ன்றதுக்காக அன்னைக்கு நைட்டு இவளோட முதல் போனியா ஆரம்பிச்சிருக்கா. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்து நான் பண்ண சம்பவம் இதுதான்னு கில்லர் புக்ல என்னென்னலாம் எழுதிருக்கானோ, சாரி கில்லி புக்ல என்னென்னலாம் எழுதிருக்காலோ அந்த கில்லி வேஷத்துல இருந்தது இந்த வில்லி தான். பட் இதுலயும் ஒரு ஹைலைட் இருக்கு பாருங்க. வில்லி பிராஸ்டியூட்ல ஆரம்பிச்சு கடைசியா அந்த ஃபேமிலி வரைக்கும் கொலை பண்ணதுக்கு காரணம் இவள ஒரு ஆர்டிஸ்டா பாக்கணும்ன்றதுக்காக. ஆனா இது இவ முதல்ல பண்ற கொலை இல்ல. சின்ன வயசுல இருந்து இவ வழியில யாரு குறுக்க வந்தாலும் அவங்கள போட்டு தள்ளியிருக்கா. அப்படி வில்லி முதலா போட்டு தள்ளினது இவளோட சொந்த அம்மாவை. அவங்க இருக்க வரைக்கும் நம்ம கிணத்து தவளை மாதிரிதான், இந்த கிணத்தை தாண்டி நம்மளால வெளியே போக முடியாது அப்படின்னு அம்மாவுக்கு விஷத்தை கொடுத்து கொலை பண்ணவ அடுத்து லில்லிபுட் நடுவுல தகராறு பண்றான்னதும் அவனையும் இவதான் கொலை பண்ணிருக்கா. அடுத்து மொட்டை அங்கிள் முரட்டுத்தனமா ஒரு வேலை பார்த்தாரு, அந்த கோவத்துல அவரை கொலை பண்ணதும் வில்லி தான். கடைசியா கூட வில்லி புக்ல எழுதிருந்தா பாருங்க, நான் பண்ண கொலை யாரோ ஒரு ஆளுக்கு தெரிஞ்சு அவங்க என் மேல சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஆக்சுவலா அப்ப நடந்தது, வீட்டுல ரத்தம் முடிஞ்சு துணி இருக்கிறத பார்த்துட்டு ஜான் தான் ஹீரோயின் மேல சந்தேகப்பட்டிருப்பான், இவ சீரியல் கொலைகாரியா இருப்பாளோன்ட்டு. சோ அவ மூலியமா உண்மை வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் ஹீரோயின் ஜானுக்கு விஷத்தையே கொடுத்திருக்கா. இப்படி இந்த உண்மைலாம் தெரிஞ்சதும் ஹீரோ நடுங்கி போயிடுறாரு. வக்காலி, இவ்வளவு நாளா நம்ம யாரை தேடிட்டு இருந்தோமோ அவளையே காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்கமே அப்படின்னு மூஞ்ச தொங்க போட்டுட்டு அதோட ஹீரோ ஜெயில விட்டு வந்துடுறாருங்க. பட் இன்னமும் ஹீரோயின் தான் சீரியல் கொலைகாரின்னு ஹீரோ யாருக்கிட்டையும் சொல்லல. எப்படி சொல்லுவாரு, அதை சொன்னா கூடவே இருக்க கான்ஸ்டபிளே காரி துப்புவான். சோ ஹீரோவால மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோ தான் வில்லியை காப்பாத்த முயற்சி பண்ணாம அப்படியே போயிட்டாரு. சோ திரும்ப வில்லிய தூக்கு மேடையில ஏத்துறாங்க. போன தடவையாவது பரவாயில்ல, தூக்குல ஏத்துற போய் மூஞ்சில கொஞ்சம் நஞ்ச பயமாவது இருந்தது. இந்த தடவை எந்த பயமும் இல்ல. ஏன்னா இவளை எல்லாரும் ஒரு ஆர்டிஸ்டா நினைக்கணும்னு வில்லி நினைச்சா அதுக்கான கொலைகளையும் பண்ணிட்டா. சோ கடைசி வரைக்கும் இந்த கொலையை பத்தி உலகம் பேசிட்டு இருக்கோம்ல, அந்த சந்தோஷத்தோடயே சிரிச்ச மேனிக்கு வில்லி தூக்குல தொங்கிடுறா. இந்த பக்கம் வில்லி தான் கொலைகாரின்ற உண்மையை சொல்லாமலே ஹீரோ கூடவே டிராவல் பண்ணிட்டு இருந்த கான்ஸ்டபிள் ஜான் தானே கொலைகாரன் நினைச்சிட்டு இருக்கான். சோ அத அவன் மேலிடத்துல சொல்ல, ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முன்னால ஜான் தான் சீரியல் கொலைகாரன், அவன் செத்ததுனால இனிமேல் யாருக்கும் எந்த பயமும் இல்ல, அப்படியே விட்டுருங்கன்னு ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்குறாங்க. சரி வில்லியும் தான் செத்துட்டாலேன்னு ஹீரோவும் பல்ல கட்சிக்கிட்டு அப்படியே விட்டுறாரு. எல்லாம் நடந்து முடிஞ்சதும் லாஸ்டா டான் லீனாவோட தலைமையில ஹீரோயினுக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி ஒரு நாடகம் நடக்குது. அதுல ஹீரோயினோட ரோல்ல பெர்ஃபார்ம் பண்றது ஆவ்லின். ஹீரோயினை தூக்குல ஏத்துனாங்கல்ல, அதே மாதிரி ஆவ்லினையும் தூக்குல ஏத்துற சீனுக்கு வராங்க. அப்படி ஆவ்லினை தூக்குல போடுறப்போ ஹீரோயினோட சாபமா இல்ல படம் முழுக்க இவ ஹீரோயினுக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்தாலே அதோட கர்மாவான்னு தெரியல, இவ தூக்குல தொங்குற கயிறோட சேஃப்டி மெஷர் கட் ஆயிடுது. சோ கயிறு கழுத்தை இறுகி ஆவ்லின் ஓகையா. அப்பவும் நாடகத்தை நிறுத்தலங்க. இவ செத்ததும் வில்லியோட ரோல்ல டான் லீனோ பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடறான். பாவம் அவங்களுக்கு வில்லியோட உண்மை முகம் தெரியல. வில்லியோட உண்மை முகத்தை பத்தி தெரிஞ்ச ஹீரோவோ நடக்கிற நாடகத்தை திருடனுக்கு தேல் கொட்டுற மாதிரி உட்காந்து பாத்துட்டு இருக்க, இறுதியா நான் நினைச்சதை பண்ணிட்டேன்டா அப்படின்னு வில்லியோட ரோல்ல நடிச்சிட்டு இருந்த டான் லீனோட முகத்துல சிரிச்ச மேனிக்கு இருக்க வில்லியோட முகத்தை காட்டி அதோட படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.